آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما الحياة الدنيا إلا لعب ولهو وللدار الآخرة خير للذين يتقون أفلا تعقلون صدق الله العظيم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நம் மீது உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையை கொண்டு குர்ஆனில் 4 ஒரு பகுதியை நிறைவு செய்து இங்கே அமர்ந்திருக்கின்றோம். எஞ்சிருக்கக்கூடியவற்றை நல்ல வழியில் ஓதி இறைவனின் திருப்பொருத்தத்தை அடைவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்று ஓதப்பட்ட வசனங்களில் உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாறாக சொல்கின்றான், ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா லஇபும் வலஹு. நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையானது வீணும் விளையாட்டுமே தவிர வேறொன்றும் இல்லை. கேலியும் விளையாட்டும் தவிர இந்த உலக வாழ்க்கை வேறொன்றும் இல்லை. வலத்தாருல் ஆஹிரத்து கைருல் லில்லதீன யத்தகூன். பயபக்தி உடையவர்களுக்கான நிரந்தரமான வீடானது வலத்தாருல் ஆஹிரா, சொர்க்கத்தில் ஆகிரத்தில் இருக்கின்ற இருப்பிடமே உங்களுக்கு நிரந்தரமான இருப்பிடம். யாருக்கு? பயபக்தி உடையவர்களுக்கு. இதனை நீங்கள் விளங்கி கொள்ள மாட்டீர்களா என்ற கேள்வியை நம்மிடத்தில் முன்வைக்கின்றான். எனவே இவ்வுலக வாழ்க்கையில் நாம் ஒரு தற்காலிக சந்தோஷத்திற்காகவும் ஒரு தற்காலிக திருப்திக்காகவும் அதற்காக பெருமையை சேர்த்து கொண்டு, பணத்தை சேர்த்து கொண்டு, செல்வத்தை சேர்த்து கொண்டு அதற்கு பின்னால் நாம் ஓடுகிறோம் இல்லையா? ஆனால் இது நிரந்தரம் அல்ல என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். அப்ப இந்த உலக வாழ்க்கைக்காக யார் யாரெல்லாம் அதற்கான அது முக்கியத்துவம் கொடுத்து அதிலே ஊறி கிடக்கின்றார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் அல்ல என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான் இன்னொரு ஆயத்தில். அப்ப யார் வெற்றியாளர்? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். எவர்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழையப்படுகின்றார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதாக கூறுகின்றான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். மீண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலக வாழ்க்கையை பற்றி பேசுகின்றான் இன்னொரு ஆயத்தில். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது ஒரு தற்காலிக இன்பத்திற்காக உங்களை மயக்க நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு வஸ்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நீங்க பெருசா பார்க்கிற அளவுக்கு இந்த உலகத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கறத அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பதிவு செய்கின்றார். எனவே அவற்றை உணர்ந்து இதை கூறுவது யார்? நம்மை படைத்த இறைவன். நம்மை படைத்த இறைவன் தான் இந்த உலகத்தில் நம்மை அனுப்பி வைத்திருக்கின்றான். அனுப்பிவிட்டு நீங்க பாக்குற மாதிரி நீங்க கஷ்டப்படுற அளவுக்கு இது ரொம்ப நிரந்தரமானது கிடையாது அப்படிங்கிறதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம இடத்திலே கூறுகின்றான். அப்ப இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப். நீ உலகில் எவ்வாறு இரு, இந்த துன்யால எப்படி இரு. குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப். ஒரு ஏழையை போல, ஒரு பிச்சைக்காரனை போல நீ வாழ்ந்து விட்டு செல். அல்லது அவ் ஆபிரின் சபீல், ஒரு வழிப்போக்கனை போல நீ இந்த உலகில் வாழ்ந்து விட்டு செல். வழிப்போக்கன்னா யாரு? நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்றோம், ஒரு முசாஃபிர். உதாரணமா நம்ம ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இது நமக்கான பூமி இல்லை, நாம் பயணம் செய்யக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல நம்ம இதுதான் நம்ம தங்க போற இடம், நம்மளுடைய ஹயாத் ஃபுல்லா இங்கதான் அப்படின்னு நம்ம மைண்ட பிக்ஸ் பண்ணிருப்போமா? இல்ல. அப்ப ஒரு பேசஞ்சரா இந்த உலகத்துல நம்ம போகக்கூடிய இடங்கள்ல ஒரு ரயில் பயணம் செல்கின்றோம். ரயில் பயணத்துல அந்த பயணத்துல நம்ம எப்படி நடந்துக்குவோம்? ஒரு கட்டு சாதம் எடுத்துக்கொண்டு அந்த பயணத்துக்கு என்ன தேவையோ அதற்கான தேவைகளை மட்டும்தான் நாம் எடுத்து விட்டு சொல்லுவோம். நம்ம எல்லாத்தையும் எடுத்து கொண்டுகிட்டு போறது இல்லை இல்லையா? அப்ப அதற்கான தயாரிப்புகளை மட்டும் இந்த உலகத்தில் செய்தால் போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையில் கற்றுத்தருகின்றார்கள். எனவே இந்த உலகில் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், அந்தஸ்தாக இருக்கட்டும், இவை அனைத்தும் நம்மோடு வருவதில்லை. கோடிக்கணக்கில் நம்ம சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் கபூர்ல நம்ம கூட, அதாவது நம்ம சேர்த்து வச்ச சொத்துல இருந்து ஒரு 10 கட்டை தூக்கி கபூர்ல அடக்கம் செய்ய போறாங்களா? கிடையாது. அல்லது நாம் ஈண்டெடுத்த பிள்ளைகள் நம்மோடு கபரிலே மறுமை வாழ்வில் நம்மோடு பயணிக்க போகின்றார்களா? இல்லை.
மூன்று விஷயங்களை சொல்கின்றார்கள். அதாவது 3 விஷயங்கள் நாம் மரணித்ததற்கு பிறகு நம்மை அடக்கம் செய்யும் வரை இவைகள் 3 விஷயங்கள் நம்மோடு வரும். அவற்றில் 2 விஷயங்கள் திரும்பி சென்றுவிடும். என்ன? உதாரணத்துக்கு நம்ம மரணிச்சிட்டோம், நம்மளை அடக்கம் செய்ய போறாங்க அப்படின்னா கபூருக்குழி வரைக்கும் நம்ம கூட எது வரும்? நாம் ஈண்டெடுத்த பிள்ளைகள் அல்லது நம்மளுடைய பெற்றோர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், இவர்கள் வருவார்கள். ஆனா கபூர்ல நம்ம கூடவே தங்கிடுவாங்களா? கிடையாது. அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அல்லது நாம் சேர்த்து வைத்த அந்தஸ்து, பதவி, சொத்து, அதாவது சொத்துங்கிறது பணம் இல்ல. ஒரு மனிதன் செல்வந்தனாக வாழ்ந்தாதான் அவன் மரணிக்கும் போது கூட அவனுடைய ஜனாசாக்கு கூட்டம் வரக்கூடிய சூழல் இருக்குது இல்லையா? ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்காரன் மறந்துச்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த மௌத்துக்கு ஜனாசால கலந்துக்கிறதுக்கு எத்தனை பேர் கலந்துக்குவாங்க? மிக சொற்பமான நபர்கள் தான் கலந்துக்குவார்கள். அப்ப நாம் சேர்த்து இந்த பதவியின் மூலமாக நாம் சேர்த்த கூட்டம் கூட கபரு வரைக்கும் தான் வருவாங்களே தவிர அதோட வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருவாங்க. அப்ப எது நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னு சொன்னா நாம் செய்யக்கூடிய அமல். நாம் வாழ்க்கையில் வாழும் காலங்களில் என்ன அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோமோ அல்லது நாம் இறந்ததற்கு பின்னாலும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை இந்த உலகத்தில் எதை விட்டு செல்கின்றோமோ இவை மட்டும்தான் நிரந்தரமாக நம் கூடவே இருக்கும், நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கும் என்பதாக கூறுகின்றார்கள். அதாவது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழகான வாசகத்தை சொல்லுகின்றார்கள். ஃபைதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிருல் மஸா, நீ அதிகாலையை அடைந்து விட்டால் மாலையை எதிர்பார்த்து இருக்காது. அது வரைக்கும் நீ இருப்பாங்கிறதுக்கான உத்தரவாதம் கிடையாது. ஒய்தா அம்சைத ஃபலா தன்ததிரு ஸபாஹ், ஒருவேளை நீ மாலையை அடைந்து விட்டால் அடுத்த நாள் காலைல வரைக்கும் நீ ஹயாத்தா இருப்பாங்கிறதுக்கான உத்தரவாதம் கிடையாது. அதை நீ எதிர்பார்த்து இருக்காத அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தருகின்றார்கள். இன்னும் குறிப்பாக இந்த உலக வாழ்க்கையை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதே வசனத்தை மீண்டும் வேறு விதமாக பதிவு செய்கின்றான். சூரத்துல் ஹதீதுல இஅலமு, யாரை பார்த்து? நம்மை பார்த்து சொல்கின்றான். இஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபு வ லஹு, நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது கேலியும் கூத்தும் விளையாட்டும் தவிர வேறு ஒன்றும் இல்லை. லஇபுன்னு சொன்னா விளையாட்டு, அதோட சேர்த்து வேற என்ன சொல்றான்? வஸீனத்துன், இது ஒரு அலங்காரம். இந்த உலக வாழ்க்கை இருக்குதே ஒரு அலங்காரம். இந்த அலங்காரத்திற்கு தகுந்த போல நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? உங்களை நீங்க மாத்திக்கிறீங்க. மேலும் சொல்லுகின்றான் ஒத்தஃபாஹரும் பைனக்கும், அந்த உலக வாழ்க்கையில நீங்கள் அலங்காரத்தை தேடி நீங்கள் என்ன செய்து கொள்கின்றீர்கள்? உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பெருமை எடுத்துக் கொள்கின்றீர்கள். உதாரணமா ஒரு மனிதன் பிறந்து விட்டான் என்று சொன்னா, நான் பெருசா ஆகணும், பணம் சம்பாதிக்கணும், பேரும் புகழும் அடையணும், என்னை பார்த்து எல்லாரும் இப்படி ஆச்சரியப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதுல்ல. ஒத்தஃபாஹரும் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பெருமை கொள்வதற்காக நீங்க அந்த உலக இதுதான் வாழ்க்கையை தவிர இதை தவிர்த்து இல்ல. மேலும் நீங்கள் உங்களுடைய சொத்துக்களையும் உங்களுடைய குழந்தை செல்வத்தையும் பெருக்கி உங்களுடைய சந்ததிகளையும் பெருக்கி கொண்டீர்களே தவிர இதை தவிர்த்து விட்டு இந்த உலகத்துல நீங்க ஆச்சரியப்படுறதுக்கோ இந்த உலகத்துல கஷ்டப்படுறதுக்கோ வேற ஒண்ணுமே இல்லை. இதற்கான உதாரணத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கமஸலி கைஸ், மழை நீருக்கு உதாரணமாக சொல்கின்றான். என்னன்னு சொன்னா, அதாவது ஒரு விவசாயியை பொறுத்த வரைக்கும் கமஸலி கைஸின் அஜபல் குஃபார் நபாத்தஹு ثم يهيج فتراه مصفرا ثم يكون حطاما, அவன் பூமியிலே ஒரு விதையை விளைச்சலுக்கு இடுகின்றான். மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அது வேறு முளைத்து ஒரு பச்சை நிறத்துல ஒரு செடி பூக்குது அப்படின்னு சொன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படுறான் அந்த விவசாயி. பாடா, நம்ம ஒண்ணு விதைச்சோம், அது பலன் தெரிஞ்சிருச்சு. அதே மழை கொஞ்சம் வேகமா அடையும் போது என்ன ஆகுது? அந்த பயிர் நீடிக்காமல் சீக்கிரமாகவே முதிர்ச்சி தன்மையை மஞ்சள் நிறத்தில் அடைகிறது. அல்லாஹ் மஞ்சள் நிறத்தை அப்படின்னு குறிப்பிடுறான். அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, அதே மலை அந்த விதை முளைத்து வெளியில வரும்போது சந்தோஷப்படுறான். ஆனா அதுக்கப்புறம் அந்த மலை கொஞ்சம் வேகமா பேஞ்சு அந்த விதை கொஞ்சம் நாசமா போன அந்த பயிர் கொஞ்சம் நாசமா போகிற ஸ்டேஜ்ல, அதாவது முதிர்த்தன்மையை அடைந்ததற்கு பின்னால் கை சேதப்படுகின்றான். அது ஒன்னுத்துக்குமே ஆவல, இதை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு கை சேதப்படுறான். இதுதான் உலக வாழ்க்கை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மழை நீரை உதாரணம் காட்டி சொல்லுகின்றான். எனவே இதற்கு மத்தியில் தான் நம்முடைய உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு மத்தியில் பொறாமை குணம், போட்டி, பெருமை, கர்வம் இவெல்லாம் தேவையே இல்லை. உண்மையாக நாம் வாழக்கூடிய இடங்கிறது வேற, நிரந்தரமான உலகம்ங்கிறது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை மரணத்திற்கு பின்னால். அப்ப இது நம்ம ஒரு பேசேஜ் தான், இது நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் கிடையாது. திஸ் இஸ் நாட் a ஃபைனல் டெஸ்டினேஷன், இட்ஸ் ஜஸ்ட் a
பாசிங் த்ரூ, நம்ம ஒரு வழியில போறோம் அப்படின்னு சொன்னா அந்த வழியில கடக்கும் போது அதற்கான என்ன தயாரிப்போ அதை செஞ்சுக்கிட்டா போதுமானது. அதற்கான தயாரிப்புகள் இந்த உலகத்துல என்ன வாழணும், ஒரு குடும்பம் வேணும், குட்டி வேணும், அதுக்கு கொஞ்சம் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய சிந்தனை முழுவதும் ஆகிரத்தை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விருப்பப்படுகின்றான். அதற்கு தகுந்தால் போல நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். எனவே அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்